வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆதித்யன் போன்ற அறிவாளிகளுக்குத்தான் இந்த கூற்று பொருந்தும். சிறியதொரு துப்பு கிடைத்த உடனேயே ஏதேதோ புள்ளிகளை எங்கெங்கோ இருந்து சேர்த்து முழு வரைபடத்தையே உருவாக்கிவிட்டான் அவன். ஆயிரம் ஆயிரம் பகைவர்கள் ஆதித்யனை வீழ்த்துவதற்காக மறைந்திருந்து காத்து கொண்டிருக்க, அவனோ அவர்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் மறைவிலிருந்து தனக்கு உதவி வந்த நண்பர்கள் யாரென்று அறிவதில் முனைப்பாயிருந்து அவர்களை கண்டறிந்தும் விட்டான். அன்று பார்க்கவத்தில் கையில் காயம்பட்டிருந்த ஆதித்யனை அவனது அன்பிற்குரிய தங்கை அகல்யா கருணையோடு நோக்கிக் கொண்டிருந்த போது, மாறன் அவளை தேற்றும் பொருட்டு அவளுடன் உரையாடியதை செவிமடுத்த ஆதித்யன், நந்தினி தேவியின் தரிசனம் அனைவருக்கும் கிட்டப்போகிறது என்று மாறனிடம் அறிவித்தான். சொன்ன பின்பு மாறனின் எதிர்வினையைக் காண அவன் தவறவில்லை. செண்பகமாறனுக்கு அரசன் தங்களை அறிந்து கொண்டு விட்டானே என்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்னமும் தங்களது கடமையை முழுவதுமாக முடிக்கும் முன்பே அவன் தங்களை அடையாளம் கண்டு கொண்டானே என்ற கலக்கமும் உண்டானது. அரசனுக்கு தெரியாத மர்மங்கள் இன்னும் பல இருக்கும்போது அதற்குள்ளாக தங்களது உண்மை ரூபங்கள் வெளிப்பட்டது மாறனுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லைதான். அந்த வருத்தத்தில் ஆழ்ந்து கவனத்தை வேறுபுறமாக வைத்திருந்தவன் திடீரென ஏதோ உறுத்தியவனாய் அரசனை நிமிர்ந்து பார்த்தான். அப்போது அரசனின் கண்கள் தன்னையே விஷமமாக நோக்குவதை அறிந்தவன் திடுக்கிட்டு போனான். அரசர் ஏன் இவ்விதம் நம்மை பார்க்கிறார்? மறைந்திருந்த நந்தினி தேவியை இவர் கண்டறிந்திருப்பார். ஆனால் அவர் யார்? தனக்கும் ராணிக்கும் என்ன சம்பந்தம் என்று அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லையே. அப்படியிருக்க இவருடைய பார்வையில் ஏன் இத்தனை கூர்மை என்று தனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டான். தன்னை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தவனிடம், மாறா, என்னுடன் இருந்தவரையில் எனக்கு மனோசாஸ்திரம் தெரியும் என்பதை ஒரு கணமும் மறக்காமல் சிந்தையை சிதறவிடாமல் இருந்து வந்தாய். ஆனால் என்னை விட்டு பிரிந்து சென்ற பின்பாக எனது குணாதிசயங்கள் உனக்கு மறந்து போய்விட்டனவா தம்பி? நீ மனதில் எண்ணுவது எனக்கு துல்லியமாக தெரிந்துவிட்டது. எனது சிரிப்பிற்கான காரணத்தை சொல்லவா என்று அரசன் கேட்க, மாறன் அதிசய சிறையில் அகப்பட்டு கொண்டவனாய் மெல்ல தலையசைத்தான். ஆதித்யன் தொடர்ந்தான், ஏன்மாரா, உன்னையும் நந்தினியையும் என்னிடம் வரவைக்க வழி கண்டறிந்தவனுக்கு நீங்கள் யார் என்ற உண்மை தெரியாமலாயிருக்கும்? உங்கள் வரலாறே எனக்கு தெரியுமடா தம்பி. நீ வருந்த வேண்டாம். என்னை பற்றிய மர்மங்களை கண்டறிவதிலும் என் எதிரிகளை அழிப்பதிலும் அவசியம் உங்களது உதவியை எதிர்காலத்திலும் நாடுவேன். நிழலிலிருந்து செய்து வந்த உபகாரங்களை இனி வெளிச்சத்திற்கு வந்து செய்யுங்கள் என்று மாறனது தோளில் தட்டி கொடுத்து சமாதானம் செய்த ஆதித்யன் மறுபுறமாக திரும்பி நந்தரின் கோரிக்கையை நிறைவேற்ற ஆரம்பித்தான். வருணன் அழைத்து வந்த ஒற்றனை பார்த்த அரசன் அவனது பெயரையும் விவரங்களையும் விசாரிக்க, ஒற்றன் மணியன் தன்னை பற்றிய விவரங்களை தெரியப்படுத்தினான். அதன் பின்பாக ஆதித்யன் அவனிடம், மணியா, நீ இங்கிருக்கும் எவருக்கும் அஞ்ச வேண்டாம். உனது பழைய எஜமானர்களைக் கண்டும் நீ அஞ்ச வேண்டியதில்லை. புது எஜமானர்கள் குறித்தும் அஞ்சத் தேவையில்லை. இங்கு நீ அஞ்ச வேண்டியது எனக்கும் இறைவனுக்கும் மட்டுமே. தெய்வம் கூட நின்றுதான் கொல்லும். ஆனால் அரசனாகிய நான் இன்றே கொன்றுவிடுவேன். ஆகையால் உண்மையை மட்டும் கூறு. உன் சாட்சியம் சரியென்றால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர். ஒருவேளை நீ கூறுபவை பொய்யென்றால் நீதான் தண்டனைக்கு உள்ளாவாய். உன்னை யார் என்ன ஆசை காட்டி, என்ன சமாதானம் சொல்லி, என்ன லஞ்சம் கொடுத்து இங்கு அழைத்து வந்துள்ளார்கள் என்று எனக்கு தெரியாது என்று குத்தலாகச் சொல்லி வந்தவன் அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது வருணனையும் பிரதாபனையும் மாறி மாறி கூர்மையாக பார்த்தான். அவர்கள் இருவரது முகங்களிலும் வழக்கமான திமிர் புன்னகையும் அளவு கடந்த நம்பிக்கையுமே காணப்பட்டது. அதை ஆழமாக நோக்கிய அரசன் அடுத்ததாக மணியனை பார்த்து தலையசைத்தான். அரசனின் அந்த செய்கைக்கான பொருளை உணர்ந்து கொண்ட மணியன் கைகூப்பி அரசனை வணங்கி, நான் கூறுவது முற்றிலும் உண்மையே பிரபு. யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் மிரட்டலின் பேரிலும் நான் இங்கு வரவில்லை. உண்மையை உரைத்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியத்தில் என் உயிரையும் பொருட்படுத்தாது தங்கள் முன்பு வந்துள்ளேன் அரசே என்று முன்னுரை கொடுத்தவன் விஷயத்திற்கு வந்தான். பிரபு, மன்னரின் இளவல் கூறியபடி நான் அவரது புத்திரர்களுடைய சேவகன்தான். அவர்களுக்காகத்தான் பல காலமாக பணியாற்றி வந்தேன். பணி செய்தேன் என்று சொல்வதை விட பாவங்களை செய்தேன் என்றே கூறலாம். இன்றும் அப்படியொரு மன்னிக்க முடியாத பாவத்தை செய்வதற்காகத்தான் என்னை காட்டிற்கு வர சொல்லியிருந்தனர் அவர்கள். இது எனக்கே தெரியாது அரசே. எனக்கு அவர்கள் இட்டிருந்த பணி
அனைவரும் கானகத்திற்குள் சென்ற 4வது நாளிகை நான் அங்கு வந்து முதலமைச்சர் இளவரசர்களை அழித்ததாக சொல்ல வேண்டும் என்பதுதான். எஜமான விசுவாசத்தால் காரணம் கூட கேட்காமல் அவ்வாறு நான் வந்து பொய் கூறி இளவரசர்களை அழைத்துச் சென்றேன் அரசே. இளவரசர்கள் தளபதி ராகவனிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு காட்டை விட்டு திரும்பிச் செல்லும் போதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வேட்டைக்கு செல்லும் தங்களுக்கு துணையாக வருவதாக சொல்லித்தான் இளவரசர்கள் சில வீரர்களை அழைத்து வந்திருந்தனர். எனில் இளவரசர்களுடன் சேர்ந்து வீரர்களும் ஏன் அரண்மனை திரும்ப வேண்டும்? அவர்கள் அரசரின் பாதுகாப்பிற்காக காட்டிற்குள் தானே இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். எனக்கு காரணம் விளங்கவில்லை. உடன் சென்ற வீரர்களிடம் அது குறித்து விசாரித்தேன். அவர்களுக்கும் விஷயம் தெரிந்திருக்கவில்லை. என்னைப் போலவே அவர்களையும் ஏமாற்றித்தான் இளவரசர்கள் அங்கு அவர்களை அழைத்து வந்துள்ளனர் என்று தெரிந்து கொண்டேன். காட்டில் ஓரிடத்தில் பரிவாரத்தை நிறுத்தச் சொன்னார்கள் இளவரசர்கள். நான் யோசனை வயப்பட்டு கிடந்த சமயம் மூத்த இளவரசர் மகதன் வீரர்களிடம் அங்கிருந்த காய்ந்த இலைதலைகளை ஒன்றாக குவிக்கும்படி கட்டளையிட்டார். எஜமானன் சொல்லை தட்டி எறியாத அவர்களும் அவ்வாறே செய்தனர். நாங்கள் பார்த்து கொண்டிருந்த போதே 2 குச்சிகளை உரசி நெருப்பு உண்டாக்கி அந்த இலைகளின் மீது வீசினார் மகதன். அவரது தம்பிமார்கள் அண்ணனின் செயலைக் கண்டு ரசித்தவர்களாய் ஆவேசம் வந்தவர்களைப் போல சிரித்தார்கள். அவர்கள் இட்ட தீயானது காட்டை விட்டு வெளியேறும் பாதையில் அல்லாமல் காட்டிற்குள் சரியாக சக்கரவர்த்தி தங்களின் பரிவாரம் சென்ற பாதையில் பற்றிக்கொண்டு சென்றது. நெருப்பு அப்படி எரிந்ததை காணும்போது யாரோ அரசர் சென்ற பாதையில் எரிபொருளை வீசிச் சென்றிருக்க வேண்டும். அதனால்தான் பச்சை மரங்கள் நிறைந்த அந்த வனத்தினுள் கூட நெருப்பு சடசடவென பற்றி எரிகிறது என்பதை யூகித்தேன். நானும் மற்ற வீரர்களும் தங்களையும் பரிவாரங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காட்டிற்குள் நுழைய பார்த்தோம். ஆனால் இளவரசர்கள் எங்களையெல்லாம் மிரட்டி வீரர்களை தாக்கி உடனடியாக காட்டை விட்டு மட்டுமில்லாது நாட்டை விட்டே அவர்கள் வெளியேற வேண்டும் என மிரட்டி அனுப்பினர். தங்களது பேச்சை மீறி எவராவது நாட்டிற்குள் திரும்பி வந்தால் அரசரை கொன்ற பழியை அவர்கள் மீது தூக்கி போடுவதாக பயமுறுத்தினர். நெருப்பிற்கும் பழிக்கும் அஞ்சி வீரர்கள் தப்பி ஓடினர். நான் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இளவரசர்களின் காலில் விழுந்து மன்றாடினேன். சகோதரர்கள் மூவரும் என்னை எட்டி உதைத்தனர். அரசனை கொல்வதற்காகவே கஷ்டப்பட்டு நாங்கள் சதி புரிந்திருக்கிறோம். அரசரின் பின்னாலேயே சென்று அவரது பாதையில் எரிபொருளை தூவி அதன் பின்பு அந்த அரக்க மூளை கொண்ட ராகவனை ஏமாற்றி நாங்கள் தப்பி வெளியே வந்து காட்டிற்கு தீயும் வைத்து கிட்டத்தட்ட எங்களது லட்சியத்தை எட்டிவிட்டோம். எங்கள் திட்டத்தை பாழாக்கினாயானால் உன் குடும்பத்தை மொத்தமாக அழித்து விடுவோம். அரசரின் மரணத்திற்கு பின்பாக நடைபெறும் விசாரணையில் வருணன்தான் அரசனை மாய்க்க பார்த்தான் என்றும் அந்த சதிக்கு பிரதாபன் உடந்தை எனவும் எங்களுக்கு ஆதரவாக நீ சாட்சியம் அளிக்க வேண்டும். நம் அரசரை மாய்க்க சதி புரிந்தார்கள் என்று குற்றம் சாட்டி சிங்காதனபுரத்து மன்னரிடம் நீதி கேட்டுச் செல்வோம் நாங்கள். அந்நாட்டு அரசர் நீதி வழுவாதவர். குற்றம் செய்தவன் தன் மருமகனே ஆனாலும் அவனை தூக்கிலிட தயங்க மாட்டார் அவர். பிரதாபனுக்கு மரணம் கிட்டியவுடன் இங்கு வருணனை சிரச்சேதம் செய்து அரசரின் மரணத்திற்கு பழிவாங்கி விட்டதாக பறைசாற்றுவோம். சக்கரவர்த்தியின் மரணத்தால் மனம் நொந்த மக்கள் அதை நம்பி கதாநாயகர்கள் போல நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவர். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் சதிகள் பல புரிந்து வசுமித்ராவின் அரியணையை கைப்பற்றுவோம். நீ எங்களது இந்த திட்டத்திற்கு எல்லாம் உறுதுணையாக இருந்தாயானால் உனக்கு பொன்னாலான வீடு கட்டி கொடுத்து அமைச்சரவையில் உனக்கு உயர்ந்ததொரு பதவி அளித்து உன் குடும்பத்தினர் அனைவரும் செல்வாக்குடன் வாழ வழி செய்து கொடுப்போம் என்று ஆசை காட்டினர். ஆனால் நானோ அவர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கவில்லை பிரபு. அரசர் உட்பட பல நல்லவர்களை கொன்று அந்த பழியை இன்னொரு நல்லவர் மீது போட்டு எனக்கு மாளிகை கட்டிக்கொள்ள விருப்பமில்லை. நான் இறைபக்தி உள்ளவன். ஆகையால் எம் இறைவனான அரசர் தங்களை எப்பாடுபட்டேனும் காத்துவிட வேண்டும் என்று உறுதி கொண்டேன். எனவே நெருப்பு உண்டாக்கிய புகைமூட்டத்தை பயன்படுத்தி இவர்களிடமிருந்து தப்பி காட்டை விட்டு வெளியே வந்தேன். இந்த சதிகார சகோதரர்கள் என்னை தொடர்ந்து வந்தனர். நான் தளபதி வருணனிடம் காட்டுத்தீ பற்றிய தகவல் சொல்லி தங்களை காப்பாற்ற வரும்படி கோரலாம் என்று விரைந்தேன். தளபதியை தேடி அவர் இருந்த இடத்திற்கு நான் சென்றடைவதற்கு தாமதமாகிவிட்டது அரசே. இருப்பினும் விஷயம் தெரிந்த அடுத்த கணம் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல தளபதிகள் வருணனும் பிரதாபனும் தங்களை காப்பாற்றுவதற்காக கானகம் நோக்கி என்னுடன் வந்தனர். வரும் வழியில் பல குதிரைகளின் குளம்படித்தடம் கோட்டை நோக்கி செல்லும் பாதையில் தென்பட்டன. ஆகவே வழியில் தென்பட்டோரிடம் விசாரிக்க காட்டிற்குள் இருந்து பெரும் புகை மூட்டம் வானை முட்டும் அளவிற்கு கிளம்பியதாகவும் அச்சமயம்
மழை கொட்டி அந்த நெருப்பை அணைத்ததாகவும், அதன் பின்பு மாவீரன் ஒருவன் தனது வீரர்கள் புடைசூழ காட்டிற்குள் சென்று திரும்பி வரும்போது அரசரையும் அவரது பரிவாரங்களையும் காப்பாற்றி அழைத்து வந்ததாகவும் கேட்டறிந்தோம் அரசே. மக்கள் கூறிய விவரங்களில் இருந்து அந்த வீரன் உபதளபதி செண்பகமாறனாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்தோம். உபதளபதி மாறன் தங்களை அணுகிவிட்டதால் இனி ஆபத்து ஒன்றுமில்லை என்று அறிந்த போதிலும் ஆபத்தில் சிக்கி மீண்டு வந்த தங்களை உடனடியாக கண்டாக வேண்டும் என்ற பரிதவிப்பில் மின்னல் வேகத்தில் குதிரைகளை விரட்டி கொண்டு வந்தனர் நம் தளபதிகள். அவர்களை பின்தொடர்வது எங்களுக்குதான் சிரமமாகி போயிற்று பிரபு. அப்படி பதறி துடித்து உங்களை காண விரைந்து வந்தவர்கள் மீது கொலை முயற்சி செய்தார்கள் என்று பழி போடுவது வேதனை தருகிறது. நான் உறுதியாக கூறுகிறேன் அரசே, தளபதி வருணன் காட்டிற்குள் கால் வைக்கவே இல்லை. காட்டிற்கு தீ வைத்து தங்களை மாய்க்க முனைந்தது இளவல் ராஜகோபாலரின் புத்திரர்கள்தான் பிரபு என்று நடக்காத ஒரு சம்பவத்தை வருணன் இயற்றிக் கொடுத்த கதை வசனத்துடன் கோர்த்து உண்மை போலவே கூறி முடித்தான் மணியன். மணியன் கதை புனைந்த சமயத்திலேயே விமலன் மறுப்பாக தலையசைத்து எதையோ சொல்ல துடித்து வந்தான். இருப்பினும் அரசர் முன்பு மற்றொருவர் பேச்சை இடைமறிக்க கூடாது என்ற எண்ணத்தில் வாய் திறவாமல் அமைதி காத்தான். அவனது உடல் மொழியைக் கொண்டே மணியன் கூறிய செய்திகளை விமலன் மறுக்கிறான் என்பதை அங்கு கூடியிருந்தோர் புரிந்து கொண்டனர். மணியன் பேசி முடித்ததுதான் தாமதம். அவசர அவசரமாக அரசனிடம் உத்தரவு கோரிய விமலன் ஆதித்யன் ஆணையிடும் முன்பாகவே மணியனை நோக்கி, இவன் கூறுவது முற்றிலும் பொய். இவனை நம்பாதீர்கள் பிரபு. இந்த கயவனை நான் எல்லையில் கண்டேன். மரத்தில் ஒளிந்திருந்தபடி இவனும் தான் தளபதியின் சதி ஆலோசனையை ஒட்டு கேட்டான். தீ வைத்து தங்களை மாய்த்து அந்த பழியை பார்க்கவ இளவரசர்கள் மீது போடும் தளபதியின் திட்டத்தை மணியனும் கேட்டபடிதான் இருந்தான். தளபதி வருணன் கயிற்றால் கையை கட்டுவதில் மட்டுமல்ல, கருத்தால் பிறரது மனதையும் கட்டி போடுவதில் வல்லவர். அவருக்கு கீழ் பலகாலமாக பணிபுரிந்த நான் இதை நன்கு அறிவேன் பிரபு. பார்க்கவ இளவரசர்கள் நல்லவர்களா கபடதாரிகளா என்று நான் அறியேன். ஆனால் இன்றைக்கு நடந்த இந்த சதிவேளைக்கு முழுமுதற் காரணம் தளபதி வருணன் மட்டுமே என்று திட்டவட்டமாக தெரிவித்தான். வருணன் மீதான பழியை அவன் தான் துடைப்பதற்கு முன்பாக பிரதாபன் முந்திக் கொண்டான். கைகளை பலமாக தட்டியபடியே விமலனை நெருங்கி வந்தவன் அவன் தோளை தட்டி கொடுத்து பலத்த சிரிப்புடன், உன் தலைவன் மாறன் சண்டையில்தான் கெட்டிக்காரன் என்று எண்ணினேன். ஆனால் தான் சதி செய்து அதில் பிறரை சிக்க வைப்பதில் கை தேர்ந்தவன் என்று இன்றுதானடா அறிந்து கொண்டேன். சரி தம்பி, உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். விடை தெரிந்தால் பதில் சொல். நீ கூறியபடி வருணன் காட்டிற்கு நெருப்பு வைப்பதா இருந்தால் நீ அரசனை காப்பதற்காக வருணனை முந்தி கானகத்திற்கு விரைந்து வந்து நெருப்பு மூலப்போகும் செய்தியை ஆதித்யனிடம்தானே கூறியிருக்க வேண்டும். ஆதித்யனுடன் உனது இன்னொரு எஜமானன் அகிலனும் உள்ளான் எனில் அரசனை காப்பாற்றுவதில் உனக்கு உதவி ஒத்தாசை கிடைத்திருக்கும். ஆனால் ஆதித்யனிடம் வருவதை விடுத்து எதற்காக நீ ஒரு எல்லையில் இருந்து இன்னொரு எல்லைக்கு சென்று மாறனிடம் தகவல் சொல்லி அவனை அழைத்து வந்திருக்க வேண்டும்? எனில் அரசனை காப்பது உனது லட்சியம் அல்ல. அரசன் காப்பாற்றப்பட்டாலோ அல்லது அவன் இறந்தே போனாலும் கூட அவனை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டவன் உன் தலைவன் செண்பகமாறன் என்று அவனுக்கு புகழ் பெற்றுத் தர வேண்டும். அதற்குதானே ஆசைப்பட்டாய் நீ? அரசனை கொல்லும் நாச வேலையை மாறன் யோசிக்க கூட மாட்டான். அதை நான் அறிவேன். இருந்தும் அவன் இத்தகையதொரு நாடகத்தை நிகழ்த்தியுள்ளானெனில் அது அரசனிடம் நற்பெயர் பெறுவதற்காகவே இருக்கும். ஆதித்யனிடம் பாராட்டு பெறுவது குறித்து யோசித்து வந்திருக்கிறான் உன் தலைவன். அந்த நேரம் பார்த்து ராஜகோபாலரின் புத்திரர்கள் திட்டமிட்டு சதி புரிந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு அணைந்து போன நெருப்பிலிருந்து அரசனை காப்பாற்றி அழைத்து வந்து உங்கள் உயிருக்கும் சேதாரமில்லாமல் அதே சமயம் அரசனையும் பாதுகாத்து விட்டோம் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு பெருமையாக வந்து சேர்ந்து விட்டீர்கள் என இதுகாரும் விமலனை சாடி வந்தவன் பின்பு மாறன் புறமாக திரும்பி, வந்தது வந்தாய் மாறா, அமைதியாக இருந்திருந்தால் கூட அரசனையே காத்த மாவீரன் என உனக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து கௌரவப்படுத்தியிருப்பேன் உன்னை. ஆனால் நீ சூதுவாது தெரியாத என் தம்பி வருணன் மீது பழி போடுகிறாய். நீ நல்ல பெயர் பெற வேண்டும் என்பதற்காக ஏன் மாறா வருணனின் புகழை கெடுக்கிறாய்? போடா என்று நொந்து கொண்டவன் போல நாடகமாடினான் பிரதாபன். பிரதாபனின் பொய்மொழிகளுக்கு செவிமடுத்தும் ஆதித்யன் அது குறித்து மேற்கொண்டு விவாதம் எதுவும் செய்யவில்லை. மணியன் கூறிய சாட்சியத்திலேயே அரசனின் கருத்து இருந்து வந்தது. இளவரசர்களுக்கு மிகவும் நெருங்கியவனான அவன் கூறிய அத்தனையும் பொய் என்று ஆதித்யனும் அறிந்திருந்தான். வருணனை தன் அருகில் அழைத்த அரசன் அவன் காதிற்குள்,
மகுடிக்கு ஆடும் பாம்பை போல உன்னிடம் மட்டும் எப்படியடா மனிதர்கள் மயங்குகிறார்கள்? பல நாட்கள் பழகி வந்த என் வீரர்களைத்தான் உன் வசம் கவர்ந்து வைத்திருக்கிறாய் என்று பார்த்தால், இன்று சந்தித்தவனை கூட உனக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறாய். எத்தனை நேர்த்தியாக பொய் சொல்ல பழக்கியிருக்கிறாய் அவனை! அடுத்தவனையே துல்லியமாக பொய் சொல்ல பழக்கிய நீ எத்தனை எத்தனை பொய்களை எல்லாம் இதுவரையிலும் என்னிடம் சொல்லியிருப்பாய். பாம்பிற்கு பால் வார்த்திருக்கிறேன். உன்னையும் நல்லவன் என நம்பி இத்தனை காலமும் உன்னை என் அருகில் வைத்து வந்திருக்கிறேன் பார். மூளை இல்லாதவன் என அடிக்கடி உன்னை சாடுவேன். உண்மையில் எனக்கு தானடா மூளை இல்லை என்று கடுகடுப்பையே புன்னகை கலந்து வெளிப்படுத்தி வந்தான் அரசன். வருணன் அரசனிடம், பிரபு, முதலில் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள். நான் யார்? நான் மகுடி வாசிப்பவனா அல்லது மகுடிக்கு மயங்கும் பாம்பா? இரு பழிகளையும் என் மீதே போடுகிறீர்கள். எனக்கு தெரிந்தவரையில் நான் பாம்புதான் அரசே. மகுடி ஊதி என்னை ஆட்டுவிப்பவர் தாங்கள்தான். தங்களை விடவா நான் அதிகம் பொய் பேசிவிட்டேன்? எல்லா பழியும் என் மீதே விழுகிறதே பிரபு. எய்தவர் தாங்கள் இருக்க அனைவரும் அம்பானை என்னை வசைப்பாடுகிறார்கள். சற்று முன்னர் தேவி ஸ்வர்ணிகா கூறினார், நான் தங்களுக்கு தனிமை தந்ததே இல்லை, அந்தப்புறத்தில் கூட உங்களை வேவு பார்க்க ஆளமர்த்தினேன் என்று. என் சந்தோஷத்திற்காகவா அவ்வாறு செய்தேன்? அரசிகளுடன் தாங்கள் பொழுதை கழிக்க வேண்டும். எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு நிலவரை வழியாக ஊர் சுற்ற தனிமையில் கிளம்பி சென்றுவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில்தானே அவ்விதம் செய்தேன். அதை தேவிதான் தவறாக எடுத்துக்கொண்டாரென்றால் நீங்களும் அவர் கருத்தை ஆமோதிப்பது போன்று அமைதி காத்தீர்களே பிரபு. என் மீது கொலைப்பழி விழுந்தாலும் தாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை. என் மீது தங்களுக்கு பாசமே இல்லை அரசே என்று கோபித்துக் கொண்டவன் போல நடித்தான். வருணன் பேசி முடிக்கும் முன்பாகவே பிரதாபன் இடையிட்டு, வருணா, இங்கே எத்தனை பெரிய சம்பவம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நீயானால் உன் அரசனுடன் அரட்டையடித்துக் கொண்டிருக்கிறாய். உங்களது செல்லச் சண்டையை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது விஷயத்திற்கு வருவோம் என்று கோபம் கொண்டவனாக சொல்லி வந்தவன் பின்பு அரசனை நோக்கி, குற்றவாளிகளின் நெருங்கிய நண்பனே வாக்குமூலம் அளித்து விட்டபடியாலும் சாட்சி சொன்னவன் தன் மகன்களுக்கு நெருக்கமானவன் என அவர்களது தந்தையே ஒப்புக்கொண்டு விட்டதாலும் மேற்கொண்டு விவாதிக்க எதுவும் இல்லை ஆதித்யா. குற்றவாளிக்கு தண்டனை மட்டும் வழங்கினால் போதும். தண்டனையை நாம் வழங்க தேவையில்லை. இந்த 3 மகான்களையும் மகன்களாக பெற்றெடுத்த அவர்களது தந்தை ராஜகோபாலரே நல்லதொரு தீர்வை வழங்குவார் என்று கிண்டல் கலந்து சொல்லி வந்த பிரதாபன் பின்பு ராஜகோபாலரை பார்த்து, இளவலே, தங்கள் அரசன் மீது சிறு தூசி விழுந்தால் கூட பொறுத்து கொள்ள மாட்டீர்கள் தாங்கள். ஆனால் தங்களுடைய புத்திரர்களோ அக்னிக்கே அரசனை இரையாக்க துணிந்திருக்கிறார்கள். தவறிழைத்தவர்களை தங்கள் மகன்கள் என பாராமல் குற்றவாளிகளாக மட்டுமே அவர்களை கண்டு உரிய தண்டனையை தாங்களே தீர்மானியுங்கள். தங்களுடைய நேர்மையின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. தாங்கள் பாரபட்சம் பாராதவர். தங்களின் உயிருக்கு உயிரான அரசனுக்கு துன்பம் நேர்ந்தால் அதை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் மைந்தர்களை என்ன செய்யலாம் இளவலே? நியாயப்படி பொய் சாட்சியை அழைத்து வந்த மாறனுக்கும் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் அவனோ ஆதித்யனுக்கு மிகவும் வேண்டியவன். ஆகையால் எப்படியும் ஆதித்யன் அவனை தண்டிக்க மாட்டான். இருந்தாலும் பரவாயில்லை. மாறனின் எண்ணம் வருணனை வீழ்த்துவது. வருணன் பதவி இழந்த சாதாரண மனிதன். அவனுக்கு எதிராக சதி புரிந்தவனை மன்னித்து விட்டுவிடலாம். ஆனால் ஆதித்யன் மாபெரும் சக்கரவர்த்தி. அரசனுக்கு எதிரான செயல் ஆண்டவனுக்கே எதிரான செயல் போன்றது. எனவே உங்களது மைந்தர்கள் மன்னிக்கப்படக்கூடாதவர்கள். விரைந்து இதற்கு ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும் இளவலே என்று ராஜகோபாலரை நிர்பந்தித்தான். பின்பு மாறன்புறமாக திரும்பிய பிரதாபன், வருணன் கத்தி எவ்வாறு காட்டிற்குள் வந்தது என்றுதானே நீ வினவினாய் மாறா? நியாயப்படி அந்த கேள்வியை ராஜகோபாலரின் புதல்வர்களிடம்தான் நீ கேட்டிருக்க வேண்டும். நாம் இருப்பதோ அவர்களது நாட்டில். இங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் இளவரசர்களின் ஆட்கள்தான். வருணன் அசட்டையாக இருந்த தருணத்தில் காவலர்கள் எவரோதான் அந்த கத்தியை அவனிடமிருந்து களவாடி சென்று காட்டுப்பாதையில் போட்டிருக்க வேண்டும். என்ன மாறா, நீ எத்தனை விவேகம் உள்ளவன்! ஒருவரை சிக்க வைக்க என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நீ அறிய மாட்டாயா என்ன? உன் மைத்துனன் விமலன் மீதுள்ள நம்பிக்கை உன் படைத்தலைவன் வருணன் மீது உனக்கு இல்லையே நண்பா? எனக்கு தெரிந்தவரையில் விமலன் இந்த சதிகார சகோதரர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு ஆதித்யனை மாய்க்க எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். ஆகையால்தான் நடக்காத சதி ஆலோசனையை எல்லையில் வருணன் நிகழ்த்தியதாக அவன் உன்னிடம் பொய் சொல்லியிருக்கிறான். நீ மிகவும் நல்லவனாக உள்ளாயப்பா. அதனால்தான் நீ எளிதில் ஏமாந்து போயிருக்கிறாய். நீ அரசனை காக்க போராடியிருக்கிறாய். உன் மைத்துனனோ அரசனை கொல்வதில் ஆர்வம் காட்டி வந்திருக்கிறான். இடையில் என் தம்பி வருணன் அகப்பட்டு கொண்டான். எல்லையில் வருணன் சதி ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தான். அதை விமலனும் மணியனும் ஒட்டுக்கிட்டார்கள் என்று சொல்லப்பட்டதே. கேட்டவர்களில் மணியன் அரசனை காக்க கானகத்திற்கே விரைந்து வந்து விட்டான் எனில் விமலன் ஏன் கானகம் வராமல் உன்னை நாடி வந்தான் மாறா?
ஆபத்து எங்கு உள்ளதோ அங்குதானே அவன் சென்றிருக்க வேண்டும். காடு தீப்பற்றப் போகிறது எனில் உன்னையா தேடி வர வேண்டும் அவன்? ஆபத்தில் அகப்படவிருக்கும் ஆதித்யனைத்தானே அவன் நாடிச் சென்றிருக்க வேண்டும். விரைந்து சென்று ஆதித்யனைத்தானே அவன் எச்சரித்திருக்க வேண்டும். இத்தனைக்கும் அரசன் அங்கு தனியாகவா இருந்தான்? அவனுடன் உனது நண்பன் அகிலன் இருந்தான், ராகவனும் இருந்தான். அவர்களெல்லாம் ஆதித்யனை காப்பாற்றியிருக்க மாட்டார்களா என்ன? ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லையில் இருந்த உன்னை தேடி வந்து தகவல் சொல்லி உன்னை அழைத்து வருவதற்குள் மழையே வந்து நெருப்பை அணைத்து என் நண்பனை காப்பாற்றிவிட்டது எனில் கள்வன் உன்னுடன் தான் உள்ளான் மாறா. இந்த இடத்தில் வேறு ஒருவராயிருந்தால் உன் மைத்துனன் செய்த குற்றத்திற்கு உன்மீதும் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். விமலன் பொய் கூறியதால் அவனது உறவினன் நீயும் தான் இளவரசர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அரசனை மாய்க்க எண்ணினாய் என்று குற்றம் சுமத்தி இருப்பார்கள். ஆனால் நானும் வருணனும் அவ்வாறெல்லாம் செய்ய மாட்டோம் அப்பா. நாங்கள் ஆதாரம் இல்லாமல் செவி வழியாக வந்த செய்தியையெல்லாம் வைத்து ஒருவர் மீது குற்றம் சாட்ட மாட்டோம். இவ்வாறாக செண்பகமாறனிடம் வாதாடி வந்த பிரதாபன் ஆதித்யன் புறமாக திரும்பி, மொத்தத்தில் என் தம்பி குற்றமற்றவன் ஆதித்யா. இளவரசர்கள் தான் குற்றமிழைத்தவர்கள். வருணனுக்கு எதிராக சாட்சி சொன்னவன் மாறனுக்கு வேண்டியவன். ஆனால் மகதன் சகோதரர்களுக்கு எதிராக சாட்சியம் கூறியவன் அவர்களுடைய நெருங்கிய தோழன். இதிலிருந்தே நீ உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல தீர்ப்பு ஒன்றை வழங்கு ஆதித்யா. ஒருவேளை மணியன் அளித்த சாட்சியத்தில் உனக்கு முழு நம்பிக்கை வரவில்லை எனில் இளவரசர்களை ஒரு நாளிகை என்னுடன் அனுப்பிவை. அவர்கள் வாயிலிருந்தே உண்மையை நான் வரவழைக்கிறேன் என்று அதிகாரமாக சொன்னான் பிரதாபன். ஆதித்யன் பிரதாபனது பேச்சை இடைநிறுத்தி, ஒன்றும் தேவையில்லேடா. எது உண்மை எது பொய் என்று என் மனசாட்சிக்கு தெரிகிறது. ஆனால் அதை நிரூபிப்பதற்கு போதுமான சாட்சிகள் தான் இல்லை. சக்கரவர்த்தியாக விளங்கும் காரணத்தினால் சட்டத்திற்கு உட்பட்டுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்பாவி இளவரசர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பாதகத்தை செய்த வருணனை நான் இப்போதைக்கு விட்டுவிடுகிறேன். ஆயினும் இந்த குற்றம் பற்றிய விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இளவரசன் சைலேந்திரனின் திருமணம் முடியட்டும். விசாரணையை துரிதப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குகிறேன். திருமணம் முடிந்துவிட்டதானால் விசாரிக்கும் பொறுப்பை மன்னர் நந்தகோபாலரும் அவரது இளவல் ராஜகோபாலருமே ஏற்று நடத்தட்டும் என்று பிரதாபனிடம் இறைந்தவன் அடுத்ததாக கூட்டத்தினர் அனைவரையும் பொதுவாக நோக்கி, இப்போதைக்கு இந்த விவகாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு திருமணத்திற்கு புறப்படும் வேலைகளை கவனியுங்கள். இதற்கு மேலும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டு சீண்டிக் கொண்டு கலகம் செய்ய முற்பட்டீர்களானால் பிறகு எனது நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும், எச்சரிக்கை என்று மிரட்டிவிட்டு அரண்மனை நோக்கி நடந்தான். ஸ்வர்ணிகா அரசனை பின்தொடர்ந்து செல்ல, கூட்டத்திலேயே நின்று கொண்டிருந்த அகல்யாவை தன்னிடம் வருமாறு அழைத்த ஆதித்யன், எதற்கும் வருந்தாதையம்மா. உன் அண்ணன் வருணனுக்கு தண்டனை கொடுத்து விடுவேனோ என்றுதானே நீ பரிதவிக்கிறாய். அவனை தண்டிப்பதாயிருந்தால் என்றைக்கோ அதை செய்திருப்பேன். எனது நோக்கம் வருணனின் உயிரை பறிப்பது அல்ல, அவனை திருத்தி நல்வழிப்படுத்துவது. சீக்கிரம் உன் தமையன் திருந்து விடுவான் அகல்யா. அத்துடன் நாளை பொழுது விடுவதற்குள் நீ எண்ணற்ற ஆனந்த அனுபவங்களை பெறவிருக்கிறாய். என் வாழ்வில் மட்டுமல்லாது உன் வாழ்விலும் இது மறக்க முடியாத நாள் அகல்யா. வருத்தத்தை துடைத்துவிட்டு உன் அறைக்கு சென்று உறங்கி ஓய்வெடு. ஏனெனில் இன்றைய இரவு பொழுது உனக்கு உறக்கம் இருக்காது. உன் சந்தேகங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் விடை கிடைக்கக்கூடிய நாள் இன்று. சென்று வா தங்கையே என்று கனிவோடு அகல்யாவின் தலையை வருடிக் கொடுத்து அவளை அவளது பணிப்பெண்ணுடன் பத்திரமாக அறைக்கு அனுப்பி வைத்தான் ஆதித்யன். அரசன் வெளியிடப் போகும் ரகசியம் குறித்து அவனை பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று அகல்யாவிற்கு தோன்றினாலும் அபாயத்தை கடந்து வந்து அரசன் அசதியாக இருக்கும் வேளையில் அவனை மறித்து கேள்விகள் கேட்பது முறையல்ல என்று உணர்ந்தவள் தமையன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தனது அறைக்கு சென்று சேர்ந்தாள். ஆதித்யனும் அரண்மனைக்கு சென்றிருக்க அரண்மனை திடலில் நின்றிருந்த வருணனுக்கும் பிரதாபனுக்கும் மட்டும் திரும்பி போக மனமில்லாதது போல் தோன்றியது. மாறனை சீண்டி பார்க்க வேண்டும் என்று அவர்களது மனம் துடித்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் கஞ்சாடை செய்து கொண்டு அரசனுக்கு எதிராக நடந்த கொலை முயற்சியில் தன்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லையே என சோர்ந்து போய் நடந்து சென்று கொண்டிருந்த செண்பகமாறனை வழிமறித்தனர். மாறா, இதற்கே துவண்டு போனால் எப்படி? இன்னும் நாங்கள் என்னென்ன சதி செய்ய போகிறோம், அதை எப்படியெல்லாம் செய்ய போகிறோம் என்று அறிந்தால் நீ உறங்கவே மாட்டாய் போலவே என்று பிரதாபன் அவனை சீண்டினான். அப்போது வருணன் மாறனுக்கு மிக அருகில் வந்து அவனுக்கு மட்டுமே கேட்கும் விதமாக, நீ என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் யாவும் உண்மையே மாறா? காட்டிற்குள் வந்து எனது கத்தியை தவறிவிட்டதும் பின்பு நெருப்பை வைத்துவிட்டு தப்பிச் சென்றதும் நான்தான். கயவன் நான்தான் என்பதை என் மனதை படித்தறிந்து அரசரும் தெரிந்து கொண்டார்.
இருப்பினும் மனோசாஸ்திரத்தை கொண்டு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க முடியாதே. ஒன்று உண்மையை அனைவரும் அறியும்படி என் வாய்ப்பட நானே ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது யாராவது என் குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று நடந்தால் ஒழிய உன்னாலும் உன் அரசராலும் எனக்கு தண்டனை பெற்றுத்தர முடியாது. இதென்ன பிரமாதம் மாறா? அடுத்து ஒரு காரியத்தை செய்யப் போகிறேன். அதை மட்டும் நான் செய்தேனெனில் இந்நாட்டில் திருமணம் நடக்காது, மரண ஊர்வலம் மட்டுமே நடக்கும். ஒரு முக்கிய நபரை இன்று மாய்க்கப் போகிறேன். அது யார், எப்படி மாய்க்கப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார்மாரா. சக்கரவர்த்தி ஆதித்யவர்மர் கோட்டைக்குள் இருக்கும் போதே இத்தகைய அனர்த்தங்களை நான் நிகழ்த்தினால் அவரது பெயர் புகழுக்கு இழுக்கு ஏற்படும். அத்துடன் அவரது தலைமையில் நடக்கவிருக்கும் இந்த திருமணம் நடக்காமலேயே போகும். ஒருவேளை திருமணம் நடந்தாலும் முக்கிய மனிதர் ஒருவரின் மரணம் ஒன்று அனைவரையும் உலுக்கி எடுத்த பின்னரே விவாகம் நடந்தேறும். எப்படியோ எனக்கு வேண்டியது ஒரு கலகம், ஒரு தடங்கல், ஒரு குழப்பம், அவ்வளவுதான். அரசரின் உயிரைத்தான் பறிக்க முடியவில்லை, குறைந்தது அவரது நிம்மதியாவது பறிக்கிறேன். முடிந்தால் மரணத்தை தழுவப் போகும் அந்த நபரை என்னிடமிருந்து காப்பாற்றிக் கொள்மாறா என்று சவால் விட்டுவிட்டு நகர்ந்து சென்றான் வருணன். செண்பகமாறனுக்கு ரத்தம் கொதித்தது. வருணனின் இடத்தில் வேறு யாராவது இருந்து அரசனின் நிம்மதியை கெடுக்க முனைந்திருந்தால் மாறன் அந்த பகைவனின் உயிரை பறிக்கும் காலனாக மாறியிருப்பான். சவால் விட்டவன் குற்றத்தை செய்ய வேண்டும் என்பதில்லை, அரசனுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே அவனது இன்னுயிரை பறித்திருப்பான் மாறன். ஆனால் வருணன் மீது கொண்டிருந்த பாசமும் மரியாதையும் மாறனை செயலாற்ற விடாமல் தடை செய்தன. வருணனை தண்டிக்க முடியாவிட்டாலும் அவனை அடுத்த குற்றம் செய்ய விடாமலாவது தடுக்கலாம் என்ற முனைப்பில் தன் ஆட்களை அழைத்த செண்பகமாறன் வருணனின் நடவடிக்கைகளை கூர்ந்து கண்காணிக்குமாறு அவர்களிடம் எச்சரித்து அனுப்பினான். மாறனின் வீரர்களும் வருணனை பின்தொடர்ந்து சென்றனர். வருணனின் அபாண்ட பழியிலிருந்து தப்பித்திருந்த மகதன் சகோதரர்களுக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. ஆனானப்பட்ட வருணனையே வெற்றி கொண்டு விட்டோம் என்ற ஆணவத்தில் ஆர்ப்பரிக்க துவங்கியிருந்தனர் அந்த அறிவிலிகள். வருணன் என்னதான் சாமர்த்தியமாக தங்கள் ஒற்றனை கொண்டே தங்களுக்கு எதிராக சதிவலை பின்னினாலும் அரசனின் மதிநுட்பம் வருணனின் முயற்சியை தவிடுபொடியாக்கியது குறித்து குதூகலித்தனர். மாறனிடம் எரிச்சலை தூண்டிவிட்டு நடந்து சென்ற வருணனை இடைமறித்தனர் அச்சகோதரர்கள். பேச்சிலும் செய்கைகளிலும் ஏளனமும் இலக்காரமும் நர்த்தனமாட வழிமறித்து நின்ற அந்த இளவரசர்களை காணும் போதிலே பிரதாபனுக்கு கோபம் பீறிட்டு வந்தது. இருப்பினும் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் என்று வருணன் காட்டிய கஞ்சாடையால் பிரதாபன் அமைதி காத்தான். ஆனால் இளவரசர்களோ தளபதிகளின் அமைதியை அவர்களது தோல்வியாக எண்ணிக்கொண்டு, ஒய் தளபதிகளே, மன்னிக்கவும், இங்கு பிரதாபன் மட்டும்தானே தளபதி? வருணா, நீ முன்னாள் தளபதிதானே? பதவி பறிக்கப்பட்ட நீ ஒரு செத்த பாம்பு, அதை மறந்துவிட்டோம். நீ மட்டும் உனது பதவியை பறிபோக விடாமல் பார்த்து கொண்டு இருந்திருந்தாயானால் இந்நேரத்திற்கு நீ சொன்ன பொய்யை உண்மை என நம்பி அரசர் எங்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கியிருப்பார். ராஜ்யத்தையே ஆட்டி வைக்கும் அவரை முன்பெல்லாம் ஆட்டி வைத்தவன் நீதானே. அப்படி இருந்த உன் நிலை இப்படியாகிவிட்டதை வருணா. ஐயோ பாவம், விதி யாரை விட்டது? சக்கரவர்த்தியை உன் கைக்குள் போட்டுக்கொண்டு எப்படியெல்லாம் ஆடினாய். உன் ஆட்டம் அடங்கிவிட்டது வருணா. நீ சிரமப்பட்டு சாட்சியை தயாரித்து அரசரிடம் அதை அழைத்து வந்து நாடகமாடினாய். ஆனால் அவரோ உன்னை சிறிதும் நம்பவில்லை. கூடியிருந்த அத்தனை பேரின் முன்பும் அசிங்கப்பட்டு விட்டாய். இந்த அவமானம் உனக்கு தேவைதானா? சாதாரண முன்னாள் தளபதி நீ. நாட்டின் இளவரசர்கள் எங்களோடு மோதலாமா? சண்டை திறனில் நீ வல்லவனாயிருக்கலாம். ஆனால் அந்தஸ்து அதிகாரத்தில் சக்தி பெற்றவர்கள் நாங்கள். இனிமேலாவது எங்களை போன்ற பெரிய இடத்தில் மோதுவதை விட்டுவிட்டு உன் தகுதிக்கேற்ற நபர்களுடன் வம்புக்கு செல்வருணா என்று மிதமிஞ்சிய ஆணவத்துடன் வருணனை பரிகசித்தனர் மகதன் சகோதரர்கள். தேக்கி வைத்திருந்த பொறுமை பிரதாபனிடம் காணாமல் போனது. கை முஷ்டியை மடக்கி வருணனை வம்பிழுத்த அம்மூன்று நபர்களின் கன்னங்களையும் தாடைகளையும் உடைக்க தயாரானான் அவன். வருணன் பிரதாபனின் கையை பிடித்து நிறுத்தி, அண்ணா, இந்த மண்புழுக்களை மிதித்து மாய்க்க தங்களை போன்ற மத்தகஜம் தேவையா? இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அண்ணா. இன்றைக்கு நாம் நிகழ்த்த வேண்டிய செயல்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. ஆதலால் தாங்கள் இப்போது சென்று ஓய்வெடுங்கள். இந்த பிள்ளை பூச்சிகளை நான் விரட்டிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி பிரதாபனையும் அவனது வீரர்களையும் அனுப்பி வைத்த வருணன் ஏதோ ஒன்று உறுத்த பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கு இன்னமும் சில வீரர்கள் நகர்ந்து செல்லாமல் கோபமான பார்வையுடன் தனக்கு பின்னாலேயே நின்று கொண்டிருப்பதை கண்டான். அவர்கள் பிரதாபனுடைய வீரர்களும் அல்ல, தனது மெய்க்காவல் படை வீரர்களும் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டவன் இறுதியாக அவர்கள் யார் என்பதை தானாகவே யூகித்தறிந்தான்.
அலுப்பாக பெருமூச்சு விட்டபடியே, உங்களுக்கு என்னடா வேண்டும்? ஏன் இத்தனை ஆவேசம் உங்களது வதனங்களில்? சிரித்த முகத்துடன் நின்றாலே உங்களையெல்லாம் காணச் சகியாது. இதில் கோபம் வேறு. மாற்றுங்களடா உங்கள் முகபாவனையை என்று போலியாக கடிந்து கொண்டான். அப்போதும் அந்த வீரர்களுக்கு கோபம் அடங்கவில்லை. அவர்கள் முன்பிருந்த அதே வெறியுடன் வருணனை நோக்கி, உத்தரவிடுங்கள் தளபதி, இந்த முட்டாள் இளவரசர்களை இல்லாமலேயே செய்துவிடுகிறோம். எத்தனை துணிவிருந்தால் தங்களை மரியாதை குறைவாக பேசுவார்கள் என்று பார்க்கவ இளவரசர்களை முறைத்தபடி வருணனிடம் கோரினர். அவர்கள் 5-6 பேர் தனக்கருகில் நின்றிருக்க, அதில் இருவரின் மார்பை வருடி கொடுத்த வருணன், பொறுங்களடா, உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இத்தனை கோபம் உங்கள் உடலுக்கு நல்லதல்ல. இப்படி கட்டுக்கடங்காமல் சினம் கொண்டால் இரத்த நாளங்கள் வெடித்து உயிர் போய்விடும். பிறகு எப்படி உங்கள் தலைவன் மாறனுக்கு சேவை புரிவது? எப்படி திரும்பிச் சென்று உங்கள் மனைவி பிள்ளைகளை சந்திப்பது? அரசருக்கு எதிராக நான் என்ன சதி செய்கிறேன் என்று என்னை வேவு பார்க்கத்தானே செண்பகமாறன் உங்களை அனுப்பியிருக்கிறான். அமைதியாக அவன் கொடுத்த வேலையை மட்டும் பாருங்கள். இந்த மூளையில்லாத மூடர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மாறனின் வீரர்களை அமைதிப்படுத்தியவன் தனக்கு மறுபுறமாக நின்றிருந்த ராஜகோபாலரின் மகன்களை அவர்கள் பார்த்த அதே இலக்கார பார்வையுடன் திரும்பி பார்த்தான். தங்களிடம் வருணன் அவமானப்பட்டு விட்டதாக எண்ணி மமதையில் நின்றிருந்த அவர்களை நோக்கியவன், என்னடா சொன்னீர்கள் என்னை? நான் செத்த பாம்பா? பாம்பு மரணித்தாலும் பல நாழிகைகளுக்கு பின்பும் அதன் பற்கள் விஷத்தை சொரியுமடா. அப்படித்தான் நானும். தளபதி என்ற பதவி பறிக்கப்பட்டாலும் எனது வல்லமை இன்னும் குறையவில்லையடா. என் சாமர்த்தியத்தை உபயோகித்து ஒரு முடிவெடுக்க விடாமல், தீர்ப்பு வழங்க விடாமல் சக்கரவர்த்தியே ஆட்டம் காண வைத்திருக்கிறேன். நீங்களெல்லாம் துரும்புகள் போல இருந்து கொண்டு என்னிடமே துள்ளுகிறீர்கள். அதைப்படி நீங்கள் இளவரசர்கள், நான் பதவி இழந்த தளபதியா? எனது பலம் எனது பதவியில் இல்லையடா, அது எனது உடல் வலிமையிலும் உள்ளத்து வலிமையிலுமே இருக்கிறது. பிறப்பால் அனைவருக்கும் பெருமை வந்து விடுவதில்லை. அவரவரும் செய்யும் செயல்களிலும் சாதனைகளிலுமே பெருமை சேர்க்கிறது. இளவரசர்களாக இருந்த போதிலும் உங்கள் உயிரை காத்துக்கொள்ள உங்களுக்கு படைபலம் தேவை. ஆனால் எனக்கோ எனது வாளும் புஜபலமுமே போதுமானது. எத்தனை எதிரிகள் வந்தாலும் எளிதில் அவர்களை மாய்த்து என் உயிரை காத்துக்கொள்வேன் நான். நீங்கள் என்னதான் வாய் பேசினாலும் உங்கள் மீது எனக்கு என்னவோ கோபம் வரவில்லையடா, பரிதாபம்தான் தோன்றுகிறது. ஏனெனில் அடுத்ததாக நான் உங்களுக்கு வெட்டவிருக்கும் குழி உங்களை மரணப்படுக்கைக்கு அனுப்பப் போகும் இறுதி குழி. உங்கள் ஜீவன் இன்னும் எத்தனை நாட்களுக்கு உங்கள் உடலோடு ஒட்டியிருக்குமோ தெரியவில்லை. மரண வாசலில் நின்று கொண்டிருப்பவர்களோடு மல்லுக்கட்ட எனக்கு மனம் வரவில்லையடா, பிழைத்து போங்கள் என்று வருணன் கிண்டலாகச் சொல்லி வர, தங்களுக்கு எதிராக வருணன் அடுத்த நடவடிக்கை எடுக்கப் போகிறான் என்ற செய்தி கேட்ட மூத்த இளவரசன் பயத்தில் உறைந்து போய் நின்றான். வழக்கம் போல் மூத்தவன் மகதனுக்கு உடல் நடுங்க வாய் குளற, தளபதி, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அடுத்த குழியை வெட்டப் போகிறீர்களா? முதல் கண்டத்திலிருந்தே அரும்பாடுபட்டு தப்பி வந்திருக்கிறோம். உடனே அடுத்ததா? இந்நாட்டில் இத்தனை பேர் இருக்க, மன்னரின் சொந்த புதல்வர்களே 3 இருக்க, எங்கள் 3 மட்டும் சித்திரவதை செய்வது ஏன்? நாங்கள் அப்படி என்ன தவறிழைத்தோம்? சக்கரவர்த்தியுடன் உங்களுக்கு பகை என்றால் அவரது செல்ல தம்பியான அரவிந்தனுக்கு தானே தாங்கள் குறிவைக்க வேண்டும். ஏன் எங்களை சோதிக்கிறீர்கள்? ஏதோ வாய் தவறி உளறிவிட்டோம் தளபதி. தங்களை மரியாதை இல்லாமல் பேசிவிட்டோம். தங்கள் முகத்தில் இருக்கும் ஜொலிப்பை பார்த்தால் தாங்கள் திட்டம் போட்டுவிட்டதாகவே தெரிகிறது. எங்களை விட்டுவிடுங்கள் தளபதி. இனி மறந்தும் உங்கள் பாதையில் குறுக்கே வரமாட்டோம் என்று மன்றாடினான். மூத்தவன் வருணனின் இரக்கத்திற்காக இறைஞ்சிக் கொண்டிருக்க, இரண்டாமவனோ, அண்ணா, இவனிடம் ஏன் கெஞ்சுகிறாய்? இவனுடைய திறமையைதான் நாம் சற்று முன்னர் கண்டோமே. இவன் வாய் வித்தையெல்லாம் நம்மிடம் மட்டுமே காட்ட இயலும். சக்கரவர்த்திக்கு முன்பு இவன் வாய்ஜாலம் செல்லுபடியாகாது. தைரியமாக இரு அண்ணா. முன்பைப் போலவே நமக்கு வெட்டும் குழியில் இவன்தான் விழப்போகிறான் என்று சவால் விடும்படியாக பேசிவிட்டு தன் சகோதரர்களை அழைத்துச் சென்றான் அவன். சென்றவர்கள் சேர்ந்த இடம் மது, கன்னிகைகளின் ஆட்டம் பாட்டம் என உற்சாகம் பொங்கி வழிந்த இடத்திற்குதான். ஆரவாரமும் ஆனந்த சிரிப்புகளும் வருணன் காதிலும் விழுந்திருக்க, சகோதரர்களை தொடர்ந்து அவனும் அதே இடத்திற்கு சென்று சேர்ந்தான். அங்கே நடுநாயகமாக வீரன் ஒருவன் வீற்றிருக்க, அவனுக்கு அருகே அமர்ந்தபடி திருமண மாப்பிள்ளையும் பார்க்கவத்தின் பட்டத்திலவரசனுமான சைலேந்திரன் கையில் மதுக்குவளையுடன் நங்கையர்களின் நாட்டியத்தை கண்டுகளித்துக் கொண்டிருந்தான். மகதனை தவிர மற்ற இருவருக்கும் அந்த காட்சிகளை கண்டவுடனேயே உவகை ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. வருணனின் சதியிலிருந்து மீண்டுவிட்டோம் என்ற வெற்றி களிப்பு அவர்களையும் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடச் சொல்லி அடம்பிடித்தது. கையில் குவளைகளை எடுத்துக்கொண்டு கன்னிகைகளுடன் சேர்ந்து அவர்களும் ஆட்டம் போட துவங்கினர்.
மகதனோ இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. ஒருமுறை தோற்றுவிட்டதால் வருணன் நிச்சயம் அடுத்த முறை முழு முயற்சியுடன் செயலாற்றி தங்களை வீழ்த்துவான் என்று உறுதியாக நம்பினான் அவன். அந்த பயம் அவனுக்குள் பற்றி எறிய அவனது தேகமும் காய்ச்சலால் நடுங்கி எந்த கேளிக்கையிலும் கலந்து கொள்ளாமல் நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தபடி மூலையில் சென்று முடங்கினான் மகதன். சத்தம் கேட்டு கொண்டாட்டம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்து வந்த வருணன், பரவாயில்லையே, என்னைப் போலவே துணிச்சலான யாரோ ஒருவர் இந்நாட்டிலும் உள்ளார் போலவே. ஏனெனில் சக்கரவர்த்திக்கு இதுபோன்று மது அருந்துவது, கன்னியர்களின் ஆட்டத்தில் கருத்தை சிதறவிடுவதெல்லாம் பிடிக்காது. இந்த விஷயத்தை நாடே அறியும். அத்துடன் அவருக்கு இருக்கும் செவித்திறனுக்கு இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நிச்சயம் அவரது செவியை எட்டும் என்பதும் நாடறிந்த உண்மை. இருந்தும் தைரியமாக யாரோ இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளார் என்றால் உண்மையில் அவர் நெஞ்சுரம் கொண்ட ஆண்மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தனக்கு முன்பாக இருந்த கூட்டத்தினரை நோக்கி வியந்து பேசி வந்தான் வருணன். அச்சமயம் மறைந்திருந்த கூட்டத்திற்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. உன் நாட்டில்தான் உன்னை தவிர உன் அரசனை எதிர்க்க துணிச்சலான ஆண்மகன்கள் எவரும் இல்லையே வருணா. எனில் இந்த ஏற்பாட்டை எப்படி உன்னாட்டு ஆடவன் செய்திருக்க முடியும்? ஆதித்யனது வாளையும் அவனது குரோதத்தையும் எதிர்கொள்ள சிங்காதனபுரத்தின் தளபதியான வீரப்பிரதாபன் எனக்கு மட்டுமே துணிவு உண்டு. கூடவே உன் அரசனின் ஆவேசத்தை தூண்டும்படியான காரியம் செய்வதில் உன்னை தவிர எனக்கு மட்டுமே அதிக நாட்டம் உண்டு. உன் சக்கரவர்த்திக்கு மதுவும் மாதுவும் பிடிக்காதல்லவா? ஆகையால்தான் எனக்கு விருப்பமில்லை என்றாலும் இங்கே ஆதித்யன் இருக்கும் கோட்டைக்குள்ளேயே மதுவை ஆறாக ஓடச் செய்திருக்கிறேன். கூடவே நடனமாதர்களின் நாட்டியத்தையும் பொதுவெளியில் அரங்கேறச் செய்திருக்கிறேன். என் அன்பு தம்பி உனக்கு எதிராக அவன் விசாரணை நடத்தச் சொல்லி ஆணையிட்டிருக்கிறான். உன்னுடன் மோதுவது என்னுடன் மோதுவது போலாகும் என்பதை உணரவில்லை அவன். திருமணம் முடிந்த பிறகு குற்றவாளிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பானாமே, எடுக்கட்டும், நன்கு எடுக்கட்டும். ஆதித்யனை பொறுத்தவரை மது அருந்துவது பெரும் குற்றம். ஆகவே இங்கு வந்து அமர்ந்து நீ உன் ஆசை தீரும் வரை மது அருந்தடா தம்பி. உனது இந்த குற்றத்திற்கும் சேர்த்து அவன் நடவடிக்கை எடுக்கட்டும் என்று உடல் மொழியில் அசாத்திய துணிச்சலும் வாய்மொழியில் அளவு கடந்த இருமாப்புடனும் வருணனை அழைத்தான் பிரதாபன்.